Taste the Daily. டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளாக பங்கேற்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய கூட்டங்களில் பங்கேற்றிருந்தால் தமிழக மக்களுக்கு நன்மையும் பல திட்டங்களும் அனுமதியும் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்தார். உண்மையிலேயே மக்கள் மீது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதியிருந்தால் கடந்த 3 ஆண்டு காலமாக எதற்கு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார்? இதுதான் மக்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள். அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்த பொழுது கருப்பு பலூன் விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதே பிரதமருக்கு வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது. நாங்கள் கேட்கின்ற கேள்வி, எதிர்க்கட்சி கேட்கின்ற கேள்வி, மக்கள் கேட்கின்ற கேள்வி, ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார். கடந்த 3 ஆண்டு காலமாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும், திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கும், நிலுவைத் தொகை கிடைத்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதோடு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றன. நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை கோடிட்டு காட்டி, இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடருது என்று நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் நான் பேசியிருக்கின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது. ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடறிந்த உண்மை.